ஒரு பெரிய நடிகை கோடியாக சம்பாதிச்சவர் சொன்னார், அவர் ஹாஸ்பிட்டலில் தங்க வேண்டி வந்தது. அவருக்கு அவருடைய இறுதி நாட்களில் அவர் சொன்னார், கோடியாக பணம் இருக்குது, எந்த பணம் எனக்கு இப்போ அதில் வருது, பங்களா மாதிரி வீடு இருக்குது, ஆனால் நானும் இங்கே மருத்துவமனையில் ஒரு பெட்டில் கிடக்கேன், 7 கார்கள் இருக்குது, எந்த காரில் இப்போ நான் ஏறி போயின்ட்டுருக்கேன், எக்கச்சக்கமாக என்ன வேணுமானாலும் சாப்பிட்றதுக்கு வாங்கிறதுக்கு எனக்கு நிறைய பணம் இருக்குது, வாங்கி தரத்துக்கு மனுஷெல்லாம் இருக்கா, என்னால் இப்போ என்ன சாப்பிட முடியாது, டாக்டர்கள் கொடுக்குற அவன் பரிந்துரைக்கிற குழான்னு இருக்கக்கூடிய ஒரு ஓட்ஸ் கஞ்சி தான் இப்போ நல்லா குடிக்க முடியாது அப்படின்னு அவர் வருத்தப்பட்டு எழுதியிருந்தார். அவர் வருத்தப்படுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், உண்மையாகவே நினச்சி பார்த்தோம்னா என்ன இருக்குது வாழ்க்கையில், ஒன்றுமே இல்லையே. நம்ம பாட்டுக்கா நிறைய அதை பண்ணணும், இதை பண்ணணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அவளுக்கோசரம் வாழணும், இவளுக்கோசரம் வாழணும், நமக்கோசரம் நம்ம வாழலாம். நமக்கு வேண்டியது நிஜமாக என்ன? பசி இல்லாத பட்டினி இல்லாத சோறு, நிழல் தர ஒரு வீடு, மானம் போகாத உடை, என்னம்மா அப்படின்னு கேட்குற அன்பான உறவுகள், ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதுனே.